ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் பாசம் மிகுந்த என் தந்தையே, என் கஷ்டங்களை உன் காலடியில் வைத்து விட்டேன். என் சாயப்பா, நீயே என்னை பார்த்து கொள்வாயப்பா என்று அவர் பாதங்களில் சரணடைந்து விடுங்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உனக்கு எது நடந்தாலும் அது எல்லாமே நன்மைக்கு தான், அனைத்துமே நன்மைக்கு தான் என்பதை நீ நினச்சிக்கணும். அப்போதான் உன்னால் தெளிவாக இருக்க முடியும், எதையுமே தீர்க்கமான முடிவாக எடுக்க முடியும். உன் மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நிறைய உருவாகிட்டே இருக்கும். அவை எல்லாத்தையுமே நீ ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கையில் இந்த ஒரு வாழ்க்கை உனக்கு பத்தவே பத்தாது. சில எண்ணங்கள் உனக்கு உன்னை நீ யார் என்று உணர்த்தி காட்டும், மற்றவர்களை உலக நடப்புகளையும் காட்டும். சில எதிர்மறையாய் மட்டுமே வெளிப்படும். அப்போது பயப்படாத, தடுமாறாம அதிலிருந்து வெளியே வந்து உன் மனதை அமைதியாக்கு. அது உன்னை எந்த வகையிலுமே பாதிக்காது. உனக்கு துணையா எல்லா இடத்திலுமே நான் உன்னை சூழ்ந்து இருப்பேன். என் உயிரா உனக்கு நான் தருவேன், என் உயிரையே உனக்கு தருவேன். ஏனென்னா நீ தான் என்னோட உயிரான பிள்ளை. நடந்து முடிஞ்சது அனைத்துமே அனுபூதி, அதாவது அனுபவம் வேறு, அனுபூதி வேறு. எதை செய்து முடிக்கணும்னு உன் மனசில் படுதோ அதை கவனமாக செஞ்சு முடி. அதில் மட்டுமே உன்னோட எண்ணம் முழுசாக இருக்கட்டும். மகிழ்ச்சியான முதல் படி அதுதான். கடந்த காலத்தை பற்றிய கவலைகளை தான் தவிர்ப்பது தான் உனக்கு நல்லது. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்பவர்கள் ஜெயிக்கிறாங்க. அடுத்தவரை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறவங்க தோத்து தான் போவாங்க. வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமை கொள்ளணும், நடக்கலையா அதை விட அதிகமாக பெருமை கொள்ளு. ஏனென்னா நாளை அதை விட சிறப்பாக இருக்கும் நம்பு, நாளைக்கு அதை விட சிறப்பாக நடக்கும்னு நம்பு. எதையுமே எதிர்கொள்வேன் என்ற தன்னம்பிக்கையே நமக்கு எப்போதும் வெற்றியை கொடுக்கும். தைரியம், துணிச்சல், வீரம், கம்பீரம் இவை எல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்கணும். அறிவில் முதிர்ச்சி அடையணும், மனதில் முதிர்ச்சி அடையணும், தொழிலில் முதிர்ச்சி அடையணும், உறவுகளில் எல்லார்ட்டையும் முதிர்ச்சி அடையணும், பொருளாதாரத்தில் முதிர்ச்சி அடையணும், ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடையணும். இவை அனைத்திலுமே மெச்சூரிட்டியாக இருப்பவங்களை அனைத்துமே வெற்றி தான். அவங்களுக்கு தான் மங்களம் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே முதிர்ச்சி அடைஞ்சாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். நீ செஞ்சுக்கிட்டே இரு, அப்போ தான் உனக்கு அனுபவம் கிடைக்கும். அனுபவம் இல்லைன்னு புலம்புவாங்க நிறைய பேர், கவலைப்படுவாங்க, குறை சொல்லுவாங்க, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. நான் ஏன் ஜெயிக்கலை தெரியுமா என்று ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருப்பாங்க. காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்ய மாட்டாங்களா? காரியம் செய்பவர்கள் காரணம் சொல்ல மாட்டாங்களா? எல்லாமே நமக்கு தெரியும், அந்த இறைவனுக்கு தெரியும். எதையுமே துணிஞ்சு செயல்பட்டாதான் உன்னால் வெற்றி அடைய முடியும். பயந்துக்கிட்டே இருந்தீன்னா நீ அப்படியே இருக்க வேண்டியதுதான். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட அன்பு குழந்தை, நீ வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்க்காத. நீ எதிர்பார்க்காத வண்ணம்தான் உனக்கு உன் அருகில் உன் சாயப்பா நான் எப்போதும் உயிராக இருப்பேன். நீ என்னிடம் என்ன கூறணும் என்று பட்டியலிட தேவையே கிடையாது. உன் மனதில் அமர்ந்துக்கிண்டு நான் அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு என்ன தேவை என்பதும் எனக்கு தெரியும். உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். முதல்ல நீ எதையுமே இப்போ கிடச்சிரும், நாளைக்கு கிடச்சிரும் நீ எதிர்பார்க்காத. எதிர்பார்க்காம இரு. என்னட்ட சொல்லிட்டு இல்லை, நீ எதிர்பார்க்காம உன் வேலையை மட்டும் பாரு. நீ எதிர்பார்க்க தான் அது தள்ளிட்டு போகும். அப்படி தள்ளிட்டு போகும்போது உனக்கு மனசில் நிம்மதி இழக்கும், நம்பிக்கை போகும். அதனால தான் சொல்கிறேன், நீ எதையுமே எதிர்பார்க்காத. என்னட்ட நீ சொல்லிட்ட, அதனால் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். எதிர்பார்க்காத வண்ணம் தான் நீ உயர முடியும். இன்று முதல் இந்த நொடி முதல் உன் வாழ்வில் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். உன் கஷ்டம் எல்லாத்துக்குமே உனக்கான நியாயத்தை நான் வழங்க போகிறேன். உன்னை எப்போதும் என் நெஞ்சில் சுமக்கிறேன். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் உனக்கு பரிசளித்தேன். இனி தொடர்ந்தும் அதுக்கு மேலும் உனக்கான நல்ல செய்தி வரும். நீ தளராத. மற்றவர்கள் எல்லாரும் உன்னை வசப்பாடினாலும் நீ கலங்காத. யாரை பற்றியுமே நீ பேசாத. உன் கோபத்தை குறைச்சிக்கோ. உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைக்கிறேன். உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை இன்று நீ பதிச்சிட்ட. விரைவில் அதில் ஓவியமாக பயணிக்கப் போகிற. இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் நின்ற இல்லையா? என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கொடுங்கப்பா என்று கேட்டு இல்லையா? அதற்கு தான் நான் இன்று உனக்கு நேராக பதிலளிக்க போகிறேன். உனக்கு நிச்சயம் நல்ல வழி கிடைக்கும். நீ நல்லா இருப்ப. நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும்.
உனக்கு உதவுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன். உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று ஏன் நினைத்தாய்? உன் மனம் உடைந்து நிற்கின்றாய் அல்லவா? அப்படி நின்றபோது யார் உன் கரங்களை இறுக பற்றியது என்று யோசித்து பார்த்தாயா? அது என்னுடைய கரங்கள் தானே. நான் உனக்கு உதவவில்லை என்று உன்னுடைய மனம் சொன்னாலும் அதை நீ நம்பாதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நிழலாக உன் கூடவே இருந்து எப்பொழுதும் வருவேன். தனியாக உள்ளேன் என்ற எண்ணம் மட்டும் உனக்கு வேண்டாம். நான் இருக்கிறேன், எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வதற்கு. நீயே அறியாமல் உன் அளவுக்கு அதிகமாக என்னை நேசித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி நேசிக்கும் ஒருவருக்கு அதி உன்னத அற்புதங்கள் நடக்கும் என்பதை அனுபவபூர்வமாக எப்படி நீ அறியலாம்? சொல்லவா? எப்போதுமே பக்தர்களின் குறைகளை களையும் போது அந்த குறையின் தாக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். அதுபோலவே இந்த சாயப்பாவிடம் நெருக்கமாக உள்ள பக்தர்கள் மற்ற பக்தர்களுக்காக வேண்டும் நிலை ஏற்படும் போது அவர்களையும் அவர்கள் வேண்டும் வேண்டுதலுக்கான தாக்கம் ஓரளவாவது தாக்கவே செய்யும். இதை அனைவராலும் உணர இயலாது. இந்த நிலையில் உள்ளவர்களால் மட்டுமே இதை உணர இயலும். இதற்கு உதாரணம், எங்கோ நெருப்பில் விழுந்த குழந்தையை தன் இருப்பிடத்திலிருந்தே தன் கைகளை நீட்டி சாயப்பா காக்கும்போது அவர் கையில் தீக்காயங்கள் ஏற்பட்டதை வைத்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். முழுமையாக சாயப்பாவின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களின் கேள்விகளுக்கு உரிய பதிலை அவர் அவர்களுக்கு வழங்குவார். தரையில் சிறிது நீர் சிந்தி இருந்தாலும் அதில் அப்பாவின் உருவம் இருப்பதை அவர்களால் உணர முடியும். வீட்டிற்கு வெள்ளை அடிக்கப்பட்ட சுவற்றிலும் ரோட்டில் கிடைக்கும் மணலிலும் மரங்களிலும் ஆடும் கிளிகளிலும் உள்ள இலைகளிலும் அவர்கள் அப்பாவை காண இயலும். எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் சாயப்பாவை உணர இயலும் அவர்களால். எவர் ஒருவர் ஆசைகளை துறந்து தனக்கென்ன வாழாமல் மற்றவர்களுக்காக தனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சாயப்பா நீயே கதி என சாயப்பாவின் பாதங்களை பற்றி மற்றவர்களுக்காக வேண்டுதல் வைப்பதால் அப்பாவின் அருளோடு மேற்கண்டவை அனைத்துமே நிச்சயம் அவர்களுக்கு சாத்தியமாகும். இந்த பக்தர்களில் நீயும் ஒருவராக இருந்தால் இது எல்லாமே உனக்கு நடக்கும். இனி இருப்பாய் என்றால் இனி வரும் காலங்களில் இவையெல்லாம் நடக்கும். நீயே உன்னை சோதித்துப்பார். நிச்சயம் இது எல்லாம் என்னால் நடக்கப்பெற்றது. இனி நடக்கப் போவதும் என்னால் மட்டுமே. அதை நீ உணர்ந்து கொண்டால் என்னுடைய முழுமையான பக்தன், என்னுடைய உண்மையான பக்தன். அதை நான் உனக்கு சொல்கிறேன். நீ வேண்டுமானால் என்னை சோதித்துப்பார். சோதித்த பிறகு என்னை நம்பலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடைசி வரை என்னை நம்பிப்பார். உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் உன்னுடைய அன்பை புரிஞ்சுக்கொள்ளன்னு நீ ரொம்பவே வருத்தப்படுற. நீ அவங்களுக்காக படும் கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளலைன்னு நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன்னுடைய அன்பு அவங்களுக்கு புரியாது. அது அவங்களுடைய தலைகணம். உன் மனம் நான் அறிஞ்சேன். உனக்கு என்றைக்குமே காவலா நான் மட்டும்தானே இருக்கேன். உனக்கு துணையா நான் மட்டும்தானே இருக்கேன். உன்னுடைய கண்ணீரை துடைக்கும் ஆதரவு கரமாக நான் இருப்பேன். உனக்கு கண்ணீர் விட்டு அழும் போதெல்லாம் உன் பக்கத்தில் இருந்து உனக்கு ஆறுதல் சொல்கிறது யார் நினச்சிக்கிட்டு இருக்க? நான் தான். அவங்களோட ரூபத்தில் நான் தான் வந்தேன். என்னுடைய கை தான் உன் கண்ணீரை துடைச்சது. அதை நீயே உணர்ந்திருப்ப. நீ கவலைப்படாத. எதுக்கும் நீ கண்ணீர் சிந்தக்கூடாது. முதல்ல அந்த கோலத்தனத்தை விட்டுடு. எனக்கு யாருமே இல்லைன்னு பயப்படாத. அந்த தனிமையை நீ விட்டுடு. குழப்பவாதியாக இருக்காத. நேர்மையாக சிந்திச்சு நேர்மையாக வாழும் உனக்கு எல்லாமே நல்லதாக தானே நடக்கும். நீ நிறையவே புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்க. புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்க. அப்படி புண்ணியம் சேர்க்க உனக்கு நல்லது மட்டும்தானே நடக்கும். கடவுள் உன் கூடவே தானே இருப்பார். ஏன் பயப்படுற? உன்னை ஒதுக்குனவங்களை நீ ஒதுக்கி வச்சு பாரு. அவங்க உன்னை தேடி வருவாங்க. அவங்களுக்காக நீ அழுது அழுது அவங்க கிட்ட போக போக தான் உன்னை அவங்க ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சொல்லி நான் ஏன் கேட்கணும்னு நினைக்காத. இதுதான் உண்மை. உன்னை பிடிக்கலன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து நீ விலகி வந்துடு. அவங்க உன்னை என்ன விளக்குறது, நான் உங்களை வளர்க்குறேன்ட்டு நீ விலகி வந்துடு. நிச்சயம் உன்னை புரிஞ்சுப்பாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது சரியானதோ எது தேவையானதோ அதை நிச்சயம் நான் கொடுக்குறேன். உன் கையில் வந்து நான் கொடுக்குறேன். உனக்கு எதை எப்போ எங்கே தரணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
நிச்சயமாக உன் வாழ்க்கை பல வழிகளில் மேன்மை பெறப்போகுது. அதற்கு நான் தான் பொறுப்பு. உன் குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. அவங்களுக்கு எப்போ புரிய வைக்கணுமோ அப்போ நான் புரிய வச்சுக்கிறேன். அவங்களுக்காக நீ ரொம்பவும் கஷ்டப்படலாம் வேணாம். உன்னுடைய போக்கு எதுவோ அப்படியே போய்கிட்டே இரு. சாந்தமாக போய்கிட்டு இரு. பெருசாலாம் அலட்டி கொள்ளாத. பேசுகிறாங்களா, பேசிக்கிட்டு போட்டோம், விட்டுடு. அது அவங்களுடைய எண்ணம். நீ நேர்மையாக இருக்க. உன்னுடைய நேர்மறையான எண்ணத்துக்கு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும். அவங்கள்ட்டெல்லாம் நீ ரொம்ப பழகுனா எதிர்மறை வந்து உன்னை சூழ்ந்துக்கும். அதனால் அதை நீ பெருசாக எடுத்துக்காமல் விட்டுப்பாரு. உன் வாழ்க்கையில் நிம்மதி தானாக வரும். நிம்மதி வந்துச்சுன்னா சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்துச்சுன்னா உனக்குள்ள ஒரு புது உற்சாகம் வரும். புது உற்சாகம் வந்தால் பிறகு என்ன, உன் வாழ்க்கை மிகவுமே சந்தோஷமாக மாறி நல்ல பாதையில் தானே போவோம். நீ கேட்டது எல்லாமே கிடைக்கும். நான் சொல்கிறத போல் நீ செஞ்சுப்பார். ஒரே ஒரு முறை செஞ்சுப்பார். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. யாருக்கு நன்மை அதிகமாக நடக்கப் போகின்றதோ அவர்களுக்கு மட்டுமே இது உன் கண்ணில் படும். அப்படிப்பட்டால் உனக்கான நன்மைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொள். நிச்சயம் அது நடக்கும். இது என் மீது சத்தியம். நீ வாழவே கூடாது என்றவர்களும், உன்னால் எப்படி நல்ல நிலைமையில் வர முடியும் என்றவர்களும், அவர்களுக்கு முன்னிலையில் நீ ராஜ வாழ்க்கை வாழப்போகின்றாய். தன்னுடைய கரம் கொண்டு என்னுடைய அருளால் உன்னை நான் நிரப்பப் போகின்றேன். உன் கண்ணிற்கு நான் பதிலளிக்கப் போகின்றேன். எதற்கும் நீ பொறுமை காக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால் உனக்காக, உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் எழுதியவர் மிக சிறந்த எழுத்தாளராகிய நான் தான். அது உன்னுடைய அப்பாதான். என்னுடைய நாமத்தை சொல். நிச்சயம் உன் வாழ்வில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். ஒரு திருப்பம் ஏற்பட்டு உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். என்னை பார்க்க உன்னால் வர முடியவில்லை என்ற கவலை உன் மனதுக்குள்ளே இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். கவலையே வேண்டாம். என்னை கூப்பிடு, நானே வருகிறேன். உன்னை இருக்கும் இடம் தேடி நானே வருகிறேன். எங்கு இருந்தாலும் என்னை அழை. பயப்படாதே. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேனே. எங்களுடைய வாழ்க்கை உங்கள் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்து விட்டோம். நாங்கள் எப்போது உன்னை பார்க்க வருவது என்பது கூட உன்னுடைய முடிவாக இருக்கிறது என்று நீ என்னிடம் சொன்னாய் அல்லவா? அந்த முடிவுக்கு ஒரு தேர்வை தந்துவிட்டேன். நீ எப்போது என் பாதத்தில் உன்னுடைய பொறுப்புகள் முழுவதையுமே என்னிடம் சமர்ப்பித்தாயோ அப்பொழுதே நான் உனக்குள்ளே வந்துவிட்டேன். நீ என்னிடம் ஒரு ஆசை நிறைவேற வேண்டும் என்று கேட்டிருந்தாய். அப்பா, நான் எப்போதெல்லாம் உன்னை நினைக்கின்றனோ அப்போதெல்லாம் உன்னை காணும் பாக்கியத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்ற பெரும் வேண்டுதலை நீ வைத்திருந்தாய். உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டிருந்தாய் அல்லவா? அந்த ஆசை நிறைவேறப் போகின்றது. நீ எந்த நொடி எங்கு இருந்து எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் நான் வருவேன். நீ என்னை காணலாம். நிச்சயம் என்னுடைய அனுமதி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் என்னுடைய ஆசையும் அன்பும் அரவணைப்பும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். கவலைப்படாதே. எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் வந்து உன்னை காப்பேன். என் பாதத்தில் உன்னை சமர்ப்பித்து விட்டாய் அல்லவா? கவலையே இனி இல்லை. பொறுமையாக இரு. நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அது நிச்சயம் உனக்கு நடக்கும். உனக்கென்று எழுதப்பட்டது வேறு யார் கைக்கும் செல்லாது. யார் கைக்கும் போகவும் நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கென்று அதில் நான் எழுதி வைத்து விட்டேன் உன்னுடைய பெயரை. நிச்சயம் அது உன்னிடத்தில் வந்து சேரும் காலத்தையும் நிச்சயம் நீ அறிவாய். வெகு சீக்கிரமாகவே அது உன் கையில் கிடைக்கும். கவலைப்படாமல் நிம்மதியாக ஒவ்வொரு நாளையும் நீ சந்தோஷமாகவே கொண்டாடு. அது வர வேண்டிய நேரத்தில் நிச்சயம் உன் கையில் வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னை ராஜ வாழ்க்கை வாழ வைக்கவே நான் ஆசைப்படுகிறேன். நிம்மதியாகவே இருக்கப் போகிறாய் நீ. வாழ்க்கையை கடந்து செல்லும் ஒவ்வொருவரிடமிருந்தும் நாம் எதையாவது கற்றுக்கொள்கிறோம். சில பாடங்கள் வலி மிகுந்தவை, சில வலியற்றவை. ஆனால் அனைத்தும் விலை மதிப்பற்றவைதானே. எனது அன்பு குழந்தையே, ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம்? குழப்பம் வருவது இயல்புதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எதற்கு எடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை எப்போது நீ வாழப்போகிறாய்?
நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கப் போகிறது. உன் புதிய வாழ்க்கைக்கு வண்ணமயமாக உன் வாழ்க்கை ஆகப் போகிறது. உன் வாழ்க்கையை நீ பற்றி கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். அதை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் நீ கவனி. அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதியை தான். உன் மனதை பாதிக்கும் அளவுக்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் மாற்றி வைத்திருக்கிறாய்? ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலுயிழந்து காணப்படுகிறாயே. எதற்காக? உன் மனதில் நான் வசிக்கின்றேன் என்று உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மீண்டும் மீண்டும் அடிக்கடி நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உனக்காகத்தான் நான் இருக்கிறேன், உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று அடிக்கடி நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காயப்படுவது நீ மட்டுமில்லை, நானும் தான். உன்னை காயப்படும்படி நான் தெரிந்தும் உனக்கு நான் செய்வேனா? நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா? அந்த நம்பிக்கையை, எண்ணத்தை மனதிலிருந்து நீ முதலில் தூக்கி எறி. உன் அப்பாவை முழுமையாக நம்பு. என் அப்பா எவற்றையுமே சரியாக செய்வார், என்னை நிச்சயம் காப்பாற்றுவார் என்று நீ என்னை நம்பு. குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய் தான் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பார்களோ அதே போலவத்தான் நானும். உன் மனதை ரணம்படும்படி பேசியவரின் காயத்தில் இருந்து உன்னை நான் காப்பேன். ஆனால் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம்தான் இல்லை. சில விஷயங்களை புரிய வைக்கவே நான் அவ்வாறு உனக்கு நிகழ்த்துகின்றேன். உன் மனம் என்பது கோட்டை போல கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த பாடங்களை எல்லாம் புகட்டினேன். உன் மனதில் அதற்கான அஸ்திவாரமும் போடுகிறேன். ஒரு நாள் கோட்டை போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ நிற்பாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. பயப்படாதே. உன் வேண்டுதல்களுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று நீ கருதாதே. ஒரு தாய் பறவையானது தன் பிள்ளை பறவையை பறக்க வைக்க எல்லா முயற்சியுமே செய்யும். அப்படியும் பறக்கவில்லை என்றால் அது உயரத்தை கண்டு பறவை அஞ்சுகிறது என்று தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? அது எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும். தாய் பறவை யார் துணையின்றி என் பிள்ளை வாழ வேண்டும் என்று கருதி தன் பிள்ளை பறவையை தனியாக எங்கோ ஒரு இடத்தில் தனியாக விட்டுவிடும். அந்த தாய் பறவைக்கு தெரியாது தன் பிள்ளை பயப்படும் என்று. அதையும் தாண்டி அப்படி செய்கிறது என்றால் அதனை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் வாழ வைப்பதற்குத்தானே. அதை போலவே உன்னையும் நான் பயிற்றுவித்து கொண்டிருக்கிறேன். இது நான் உனக்கு தருகின்ற பயிற்சி என்பதை நீ தெரிந்து கொள். இதில் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில். அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்கும். ஆனால் நீ அதில் மூழ்கி போக மாட்டாய். பயப்படாதே. உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் இறுக்கமாக பிடித்து கொண்டு தான் இருக்கிறேன். என் பரிபூர்ண அருள் முழுவதையுமே நான் உனக்கு தரப்போகிறேன். உனக்கு திடீரென்று ஒரு ராஜயோகம் கிட்டும். அதை நீ பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாக அதை நீ அனுபவிக்கப் போகிறாய். உனக்கு அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. திடீரென்று உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரும். திடீர் ராஜயோகம் வரும். இப்போதே அனுபவிக்க நீ தயாராக இரு. சந்தோஷமாக இரு. குழந்தையே, காரண காரியமின்றி எந்த ஒரு செயலும் நம் வாழ்க்கையில் நடைபெறாது. நிச்சயம் ஏதாவது ஒன்று ஒளிந்திருக்கும். நல்லதை செய்வோம், பலனை எதிர்பாராமல் என்று எல்லோரும் செல்வார்கள் அல்லவா? அது வழிநடத்தும் நம்மை நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நாம் எது செய்தாலும் நிச்சயம் அதில் ஒரு காரணம் இருக்கும். அதுபோல இறைவன் நமக்கு எதை கொடுத்தாலும் அதில் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி உனக்கு என்று சொன்னால் அதிலும் ஒரு காரணம் இருக்கிறது. என் அன்பு கண்மணி, எதிலும் நீ எதிர்மறை எண்ணங்களை வைக்க வேண்டாம். உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் சில காரணங்களால் தாமதமாக மாறிப்போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அவை நிச்சயம் உனக்கு கிடைக்கும். ஒரு காரணத்தை ஒளித்து வைத்திருப்பதால் தான் அது தாமதமாகி தள்ளிக்கொண்டே போகிறது. அதை பற்றி நினைத்து எதிர்மறையாக உன் மனதை நீ சிந்திக்க வைத்து கொள்ளாதே. உன் மனதில் எப்பொழுதும் நேர்மறையை மட்டும் வைத்துக்கொள். அது நிச்சயம் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே வா. அந்த வார்த்தை உனக்குள்ளே எப்பொழுதும் மந்திரங்கள் போல ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு நிச்சயம் அது கிடைக்கும், எனக்கு அது வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும். உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து கொண்டு வா.
எப்போதும் அதிலிருந்து நீ பின்வாங்கி விடாதே. உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுடன் என்னை தியானித்து உன் பணிகள் எதுவோ அதை நீ செய்து கொண்டு வா. மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்வார்கள். உன் கடமையை நீ சரியாக செய்வதை புரிந்து கொண்டு அவர்களும் உனக்காக தேடி வருவார்கள். அங்கீகாரம் உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கானது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கான அங்கீகாரத்தோடு உன்னை தேடி அவர்கள் வரும்படி நான் அமைத்து தருகின்றேன். எந்த காரியம் இல்லாமலும் நான் இதை உனக்கு சொல்லவில்லை. நீ என்னிடம் கேட்டதை உனக்கு கொடுப்பதற்கு அரை நொடி போதுமா? நான் தராமல் இத்தனை நாட்கள் உன்னை காக்க வைத்ததற்கான காரணம் அதனுடைய முழு பலனையும் நீ அடைய வேண்டும் என்பதற்காகவே. அந்த முழு பலனும் உனக்கு கிடைத்தால் மட்டுமே அதை உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியும். நீ அவசரப்பட்டு நான் உனக்கு கொடுப்பதால் அதில் பல பிரச்சனைகளை தந்திருப்பாய் நீ. அதனால் தான் அதை தரவில்லை உனக்கு. நான் கேட்டதை என் அப்பா கொடுக்கவில்லை என்ற மன சங்கடத்துடன் நீ என்னை பிரார்த்தித்து கொண்டிருந்தாய். இவர் நான் கேட்டதை எனக்கு தரவில்லையே, நான் ஏன் இவரை மீண்டும் மீண்டும் கும்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதுக்குள்ளே சிறு துளியாக விழுந்து விட்டது. அதையும் நான் அறிந்திருக்கின்றேன். நான் சொல்வது எல்லாமே உனக்காக மட்டுமே, செய்வதும் உனக்காக மட்டுமே. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு தீமையை அனுமதிப்பேனா? கிடையாதல்லவா? இதோ இப்போது நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். எல்லா காரணங்களும் கர்மாக்களும் முடிந்து விட்டது. நல்லது நடக்கப் போகிறது.